Hello friends, Kalas recipe le இன்னைக்கு chicken butter masala செய்ய போறோம். அது எப்படி ஹோட்டல்ல ஓட டேஸ்டா பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல்ல க்ளீன் பண்ணி வச்சிருக்க 300 கிராம் சிக்கன் எடுத்துக்கோங்க. 2 குழிக்கரண்டி தயிர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கலருக்காக காஷ்மீரி சில்லி 1.5 டீஸ்பூன், இதுக்கு தேவையான உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்தா கூட நல்லா இருக்குங்க. பாருங்க கலந்துட்டோம். இது மூடி வச்சுட்டு ஃப்ரீசரில் 1/2 hour வச்சுருங்க. ஃப்ரீசரில் வைக்கும்போது சிக்கன் ரொம்ப சாஃப்டாக டேஸ்டாக இருக்குங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆயில் சேர்த்துக்கோங்க. பிரியாணி இலை சின்ன சைஸில் 2, 1 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, 5 லவங்கம், கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே 1 பச்சை மிளகாய், ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். இது நல்லா பொன்னிறமாக சேஞ்ச் ஆகணுங்க, அப்போதாங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சைஸில் 3 வெங்காயம் எடுத்திங்கன்னா அதே சைஸில் 4 தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த ரேஷியோ கரெக்டாக இருக்குங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின உடனே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கின உடனே ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் நல்லா வதக்கிட்டோம். லாஸ்ட்டில் 20 முந்திரி பருப்பு இது கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா அல்வா மாதிரி வந்துடுங்க, நல்லா இருக்காது. அளவாக சேர்த்துக்கோங்க. இது ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. 5 நிமிஷம் மிக்ஸி ஆன்லேயே வச்சிங்கன்னா இவ்வளோ நைஸாக வந்துடுங்க. சேம் கடாயில் ஊற வச்ச சிக்கனை நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்த உடனே சேர்த்துக்கோங்க. அப்போ தாங்க சிக்கன் சாஃப்டாக வேகும். தண்ணி எதுவும் சேர்க்காம இதை நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம தயிரில் ஊற வச்சதுனால இது 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க, ரொம்ப சாஃப்டாக வெந்துடும். சிக்கன் சாஃப்டாக வெந்துருச்சுங்க. இது அப்படியே சைடில் வச்சிடலாம். இன்னொரு கடாயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆயில் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகம், அது பொரிஞ்ச உடனே அரைச்சி வச்சுருக்க வெங்காய தக்காளி பேஸ்ட்டை அது கூட சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கிறேன். 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இது எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் கொதிக்கட்டுங்க. 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சுங்க. இப்போ வதக்கி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முன்னாடியே இது கூட சிக்கனை சேர்த்து வேக வச்சிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆயிடுங்க. அதனால் லாஸ்ட்டில் சிக்கனை சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வந்த உடனே லாஸ்ட்டில் கசூரி மேத்தி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சிக்கன் பட்டர் மசாலா ரெடி. இது டேஸ்ட்டு ரொம்ப 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 நல்லா இருக்குங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.